ஓம் ह्रीं ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயஜ குரு சுக்ர சனிப்யச்ச ராகவே கேதவே நமக. உலகை கட்டி காக்கும் பரமேஸ்வரன் பார்வதியின் திருவருளால் அனைவரும் நலமுடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேரில் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய பதிவிலை நாம் பார்க்க இருப்பது ஆகஸ்ட் மாதத்திற்கான ராசி பலன்கள். முதலில் கிரகங்கள் நிலைகளை பற்றி பார்க்கலாம். ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கிரகங்களுடைய நிலைகள். ரிஷப ராசியிலே செவ்வாய் பகவானும் குரு பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். கடக ராசியிலே சூரிய பகவானும் புதன் பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிம்ம ராசியிலே சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கன்னி ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். கும்ப ராசியிலே சனி பகவான் வக்கிர நிலையிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறார். மீன ராசியிலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ஆகஸ்ட் மாதம் 4 கிரகங்கள் இடப்பெயர்ச்சி ஆகின்றன. சூரிய பகவான் ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். சுக்கிர பகவான் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி சிம்ம ராசியிலிருந்து கன்னி ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். செவ்வாய் பகவான் ஆகஸ்ட் மாதம் 26ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து புதன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார். புதன் பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி இடப்பெயர்ச்சி ஆகிறார். நான் கூறக்கூடிய பலன்கள் அனைத்தும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கோச்சார ரீதியான உலக மக்கள் அனைவருக்குமான பொது பலன்கள். உங்களுடைய சுய சாதகத்தில் கிரகங்கள் இருந்த நிலைமையும் தற்போது நடக்கக்கூடிய தசாபுத்தியின் கணக்கில் எடுத்துக்கொண்டு பலன்கள் எடுக்கும்போதுதான் துல்லியமான பலன்களை எடுக்க முடியும். உங்களுக்கு துல்லியமான பலன்கள் நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பினால் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் ஆகியவற்றை எனது வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்பி வைத்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். உரிய கட்டணம் செலுத்தி வாருங்கள் ராசிக்குள் போகலாம். கன்னி ராசி. ராசியிலே கேது பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். ராசியை குரு பகவான் பார்வையிடுகிறார். பெயர், புகழ், அந்தஸ்து நிறைந்து சந்தோஷம் நிலவக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமைய இருக்கின்றது. கன்னி ராசிக்காரர்களுக்கு தனங்குடும்ப வாக்குஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதி சுக்கிர பகவான் இம்மாத விரயஸ்தானத்தில் பயணம் செய்து கொண்டிருப்பதால் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த இடங்களில் இருந்தெல்லாம் பண வரவுகள் கிடைப்பதற்கு காலதாமதம் ஆகலாம். மற்றவர்களுடன் பேசும்போது கவனம் தேவை. குடும்ப உறுப்பினர்களுடன் வெளிவட்டாரங்களிலும் பேசும்போது எச்சரிக்கை தேவை. உங்கள் பேச்சை உங்களுக்கு விபரீதத்தை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தைரிய வீரியஸ்தானத்தில் எந்தவித கிரகங்களும் இல்லை. தைரிய வீரியஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் தைரியமாக எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் உண்டு. இளைய சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும். சிறு குறு பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டு. சுகஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் சுகஸ்தானத்தை அஷ்டமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் பார்வையிடுவதால் தாயார் உடல்நிலையிலே கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்வது நல்லது. தாயாருடன் தர்க்கம் செய்யாமல் நடந்து கொள்வது மிகவும் நல்லது. தாயினுடைய உடல்நிலைகளை கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். சிலர் தாயாருக்காக மருத்துவ செலவு செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. பூமி, வீடு, வாகனம் வாங்க நினைப்பவர்கள் ஒன்றுக்கு பலமுறை யோசித்து குடும்ப உறுப்பினர்களுடன் கலந்து ஆலோசனை பெற்று வாங்குவதே மிகவும் சிறப்பு. உறவினருடன் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. புத்திரஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. புத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுவதால் புத்திர வாக்கியம் எதிர்பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் புத்திர வாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சிலருக்கு புத்திரர்களால் நற்பெயரும் புகழும் கிடைக்கும். சிலர் புத்திரர்களுக்கு சுப காரியங்கள் செய்வீர்கள். காதுகுத்து, திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. லாட்டரி, ரேஸ், குதிரை பந்தயம் மற்றும் சூதாட்டங்களில் ஈடுபடுபவர்களுக்கெல்லாம் இது ஒரு பொன்னான காலமாகும். கூடுதலான வருவாயை பெறுவார்கள். கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கெல்லாம் புதிய வாய்ப்புகள் தேடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கலைத்துறையின் மூலமாக கூடுதலான வருவாயை பெறுவீர்கள். காதலர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே உங்கள் காதல் திருமணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. குருமார்கள், சாது, சன்னியாசிகளை சிலர் சந்திப்பீர்கள். அவருடைய ஆசியும் ஆசீர்வாதமும் சிலருக்கு கிடைக்கும். சிலர் குலதெய்வ கோயிலுக்கு போய் வருவீர்கள். ருணரோக சத்துரு ஸ்தானத்திலே சனி பகவான் வக்கிர நிலைகளை பயணம் செய்து கொண்டிருப்பதால் கடன் பிரச்சனையால் அவதிப்படுவோரெல்லாம் கடனில் இருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால் உடல் ஆரோக்கியம் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எதிரிகளால் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் தெரிந்து எதிரிகளுடன் நல்ல நட்புணர்வு ஏற்படுவதற்கான ஒரு சூழல் ஏற்படும். களத்திரஸ்தானத்திலே ராகு பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதால் கணவன் மனைவியிடையே ஒருவருக்கொருவர் அனுசரித்து போக வேண்டும். இல்லையே உங்களுக்குள் மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அஷ்டமஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. அஷ்டமஸ்தானத்தை சனி பகவான் பார்வையிடுவதால் தேவையில்லாமல் அடுத்த பிரச்சனைகள் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது.
அடுத்தவருக்காக ஜாமீன் கையெழுத்து போடுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. பாகிஸ்தானத்திலே செவ்வாய் பகவானும் குரு பகவானும் பயணம் செய்து கொண்டிருப்பதால் தந்தையருடைய அன்பும் ஆதரவும் சிலருக்கு கிடைக்கும். தந்தை வழி சொத்துக்களில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கான வாய்ப்பு உண்டு. சில தர்ம காரியங்களிலே ஈடுபடுவீர்கள். சிலர் புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு செல்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தால் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். முன்பின் தெரியாதவர்களெல்லாம் சிலருக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள். அந்நிய மதத்தினரால் அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு உண்டு. தொழில் ஸ்தானத்திலே எந்தவித கிரகங்களும் இல்லை. தொழில் ஸ்தானாதிபதி புதன் பகவான் லாபஸ்தானத்திலே இம்மாதம் அவர் பயணம் செய்து கொண்டிருப்பதால் வேலை தேடுபவர்களுக்கெல்லாம் அவரவர் தகுதிக்கு ஏற்றவாறு வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு பாராட்டு கிடைக்கும். தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் தொழிலிலே கூடுதலான வருவாயை பெறுவதற்கான ஒரு சூழல் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு அரசியலில் நல்ல முன்னேற்றமும் உயர் பொறுப்புகளும் தேடி வரும். லாபஸ்தானத்திலே புதன் பகவானும் சூரிய பகவானும் பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மூத்த சகோதர சகோதரிகள் மூலமாக சிலருக்கு பொருளாதாரம் மேம்படும். நண்பர்கள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள். விரயஸ்தானத்திலே தனங்குடும்ப வாக்குஸ்தானாதிபதியும் பாக்கியஸ்தானாதிபதியுமான சுக்கிர பகவான் பயணம் செய்து கொண்டிருப்பதாலும் இம்மாதத்தினுடைய பிற்பகுதியிலே விரயஸ்தானாதிபதியே ஆட்சி பலத்தோடு பயணம் செய்ய இருப்பதாலும் சிலருக்கு சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நேயர்கள் அனைவரும் இறைவனுடைய திருவருளால் அனைத்து செல்வச் செழிப்பும் பெற்று சிறப்புடன் வாழ அந்த எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி நேயர்களை மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது சோதிடர் எஸ் ராமன். நன்றி, வணக்கம்.